வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா ஆதி மீனாட்சி கல்யாணத்துக்கு பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இது ஆதியோட வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இதுக்கு மீனாட்சி எனக்கு சார்பாக வர்றதுக்கு நீங்கள் தான் இருக்கீங்க, வரணும் அத்தை அப்படின்னு நம்ம சக்தி கிட்ட எல்லாம் போய் கேட்டிருப்பாங்க. அதே நேரம் நம்ம தேனு சரி நான் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு ஜீவா தேனு சக்தி அப்படி அவங்க எல்லாரும் போகிறாங்க. ஆதியோட வீட்டுக்கு பந்தக்கால் நடுறதுக்கு போக நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆதியோட மாமா இருக்காங்க அப்படின்னு எங்கள் மாமாவை நீங்கள் பார்க்கல பாருங்க அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி எல்லாரும் அவங்க மாமாவை பார்க்க காவல் இருக்காங்க. அப்போ தான் மீனாட்சியோட அப்பா தான் ஆதிக்கு மாமா அப்படின்னு அக்காவோட புருஷன் அப்படின்னு நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சாக்காரங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தினாரு. அந்த நபரை நான் மறுபடியும் 25 வருஷத்துக்கு பிறகு பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு இது எங்கள் அப்பா தான் அப்படின்னு தேனும் மீனாட்சியும் அடையாளம் கண்டு அந்த நபரை அடியில் வெளுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணி நீ எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டல அப்படின்னு அதுக்கு தான் இந்த அடி அப்படின்னு வெளுத்தெடுத்து இவன் தான் உன்னோட மருமகன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல இந்த கல்யாணம் நடக்காது. எதுக்காக மீனாட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் இந்த நிற்காரே உன்னோட மாமானி, அந்த வேற யாரும் இல்லை, என்னோட சொந்த அப்பா தான். எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடுனவன், எங்கள் அம்மாவை நிம்மதியாக வாழ விடாமல் சாகடிச்சவன், அதுக்காக தான் இந்த அடி அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி கொதி தெளிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் இந்த சைடு நம்ம ஆதியோட வீட்டுக்கு எல்லாரும் பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. நம்ம ஜீவா எவ்வளவோ இந்த ஆதி மோசம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாலும் மீனாட்சி காதில் கூட கேட்க பார்த்தது இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நாங்கள் ஆதி மீனாட்சியை ஒவ்வொரு ரூமாக கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. அதுக்கடையில் கேட்குற ஹனிமூனுக்கு நம்ம எங்கே போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் சொல்லு, நான் டிக்கெட் போட்டு நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு மீனாட்சி சொல்லிடுறாங்க. என்ன நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து வாழ போகிறோம், அப்படி இருக்க நேரம் நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் நடக்க நேரம் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நான் திங்க் பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படின்னு மீனாட்சி சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் மீனாட்சிக்கு கையை ஆதி பிடிக்க நேரமோ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நெருக்கமாக இருக்குது பிடிக்குது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஓரம் கட்டிறாங்க ஆதியை. ஆதிக்கு செம்ம கடுப்பாகிறது. ஜீவா மீனாட்சி மனசில் எங்கேயோ இருக்கிறான், அதனால தான் அவள் இந்த நம்மளுக்கு கூட நெருக்கமாக இருக்க கூட அவள் விரும்பலை அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரி பந்தக்கால் ஃபங்க்ஷன் ரெடி ஆகுது, எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல தடபுடலான வேலை ஏற்பாடுகள் நடக்குது. ஒட்டுமொத்த வீட்டையும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜீவாக்கு மனசில் ரொம்ப கவலையாக இருக்க நேரம் சக்தி பார்க்குறாங்க. என்ன ஜீவா உனக்கு வருத்தமாக தான் இருக்கும், மீனாட்சி உன் மனசில் இருக்கான்னு எனக்கு தெரியும்ப்பா, ஆனால் என்ன பண்ண மீனாட்சிக்கு இப்படி ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்க நேரம் அதை நம்ம தடுக்க முடியாதுல்ல, அவளோட வாழ்க்கை எங்கள் ஆதியை கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் பாரு, என்ன பெரிய வீடு, இதெல்லாம் நம்ம மீனாட்சி அனுபவிச்சா நம்மளுக்கு சந்தோஷம்தான்ப்பா, அதனால நீ அவளையே நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு அந்த இடத்துல சக்தி ஜீவாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஜீவா மனசில் எப்படிமா உங்கள்கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லுவேன், அவன் ஒரு கேடு கட்டவன், அவன் நல்லாவேனா இருந்தால் கூட நான் மீனாட்சி வாழ்க்கையில் தலையிடாமல் போயிடலாம், அவள் நல்லா தானே இருப்பா அப்படின்னு விட்டுடலாம், ஆனால் இவன் அப்படிப்பட்டவன் இல்லையே, ஏகப்பட்ட பெண்களை வச்சுருப்பான் போலுக்கு, இப்படி ஒரு கேடு கட்டவனை மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு தினம் தினம் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தாம்மா உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லி புரிய வைக்கலான்னு இங்கே இருக்கேன், ஆனாலும் நான் மீனாட்சி கிட்ட தனியாக கூட்டு அந்த ஆதி நல்லவன் இல்லை கெட்டவன் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அவள் வேணும்னு எனக்கு ஒரு பொறாம குணம் இருக்கும், அவனை கல்யாணம் பண்ண முடியலை அப்படின்னு நான் வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு மீனாட்சி நினைப்பா. அதனால தான் இதெல்லாம் அவள் ஏற்றுக்கிட மாட்டேங்க அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி கிட்ட சொல்லுறாங்க ஆதி எங்கள் மாமா வராங்க அப்படின்னு சொன்னோன்னா மாமா யாருப்பா அப்படின்னு நம்ம மீனாட்சி எதிர்பார்ப்பு
ஜீவாவோட பார்க்க நேரம் தான் வாராரு. மாடியிலேருந்து அழகாக வேட்டி செட்டை பட்டு வேட்டியோடு வந்து கிளம்பி வராங்க. நம்ம தேனுக்கும் மீனாட்சிக்கும் அவரை பார்த்த உடனே அப்படியே கோவமும் சாக்குமா இருக்குது. ஏன்னா இவர் தான் நம்ம மீனாட்சியோட அப்பா. மீனாட்சிக்கும் தேனுக்கும் வந்து நல்லாவே தன்னோட அப்பாவை வந்து அடையாளம் காண தெரியுது. இவங்க வளர்ந்ததுனால வந்து மீனாட்சியும் தேனையும் அப்பாவுக்கு அடையாளம் தெரியாட்டாலும் பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியுது. இதுதான் நம்ம அப்பா, சின்ன வயசில் நம்ம அம்மாவை சாகடித்தவன், நம்ம அம்மாவை துன்புறுத்தினவன் அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஒரு கட்டத்தில் பயங்கர ஷாக்காக இருக்காங்க. வாங்க இவங்க தான் மீனாட்சி நம்ம ஆதியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதியோட அக்கா வந்து சொல்கிறாங்க, இதுதான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆதியோட மாமா அப்படின்னு சொல்ல நேரம் ஷாக்காரங்க மீனாட்சி. அப்படியே கோவத்தில் வந்து பலார்னு அவங்க அப்பாவை ஒன்று கொடுக்குறாங்க. எல்லாரும் பயங்கர ஷாக்காகி இவர் எவ்வளோ பெரிய தொழில் பிஸ்னஸ் மேன், அப்படி இருக்க நேரம் இவரை அடிச்சிட்டியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எதுக்காக இந்த பொண்ணு இப்போ நம்மளை பலார்னி அடித்து நம்ம என்ன தப்பு பண்ணோம், இப்போ தானே இந்த மீனாட்சியை நம்ம பார்க்கோம், அதுக்கு பிறகு எதுக்காக இவளுக்கு இவ்வளோ கோபம் வருது அப்படி இப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அக்கு பறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா எல்லாரும் மீனாட்சி ஏமா நீ இவரை அடிச்சு அப்படின்னு வந்து கேட்குறனால எங்கள் அக்காவுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எதுக்கு நான் இவனை அடி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரம். ஏமா இப்படிலாம் பேசுகிற, நீ இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே அப்படின்னு சொன்னாரம். எங்கள் அப்பா தான் இவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை அந்த அம்போனி விற்றுட்டு போனவர். தினம் குடிக்கிறதுக்கு ரூபா கேட்டு டார்ச்சர் பண்ணி எங்கள் அம்மாவை பண்ண சித்திரவதையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா என் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு இவன் கொடுமைப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் நாங்கள் எப்படியோ வந்து தப்பி இவனுக்கு பிடியிலேருந்து தப்பி எங்கள் அம்மா எங்கள் 2 பேர்த்தையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. மறுபடியும் 25 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவிச்ச கொடுமையெல்லாம் இந்த ஆளை பார்க்க நேரம் அப்படியே வந்து வருது அப்படின்னு சொல்ல நேரம் சாக்காரங்க. என்ன ஆதியோட மாமா வந்து மீனாட்சி அப்பாவா, அப்போ பல கோடி சொத்துக்கு அதிபதியா மீனாட்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சக்தி ஃபேமிலி அப்படின்னே சொல்லலாம். ஜீவாவுக்கும் பயங்கர சாக்கு. அப்போ மீனாட்சி இவ்வளோ பெரிய பணக்காரங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த குடும்பமாக அப்படியே பார்க்குது. நம்ம மீனாட்சியோட அப்பா அப்படியே அப்போ என் பொண்ணுங்க தானா இவங்க 2 பேரும் தேனும் மீனாட்சியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாக்காவே நிற்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏன்னா உன் மாமா ஒரு கேடு கட்டவன், எங்கள் அப்பா தான், அப்படி இருக்க நேரம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து முடிவெடுத்து ஜீவாவை போய் கெட்டி பிடிக்கிறாங்க. ஜீவாவை வந்து கெட்டி பிடிச்சி இப்போ சொல்கிறேன் ஜீவா, நான் என் மனசில் நீ தான் இருக்க, இப்போ புரிஞ்சுட்டு இந்த ஃபேமிலியில் நான் வந்து கல்யாணம் ஆதியே பண்ணிக்கவே மாட்டேன், எங்கள் குடும்பத்தையே எங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்தினவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ்வளோ சொத்துக்கு மீனாட்சி அதிபதியா, அப்போ மீனாட்சிக்கு நம்மளை விட ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், மீனாட்சியை வந்து நம்ம லவ் பண்ணலாம், ஆனால் இவ்வளோ பெரிய சொத்துக்கும் வந்து மீனாட்சி வந்து சொந்தக்காரியாக இருக்க நேரம் அதை அடையிறதுக்காக நான் வந்து கல்யாணம் பண்ணிடக்கூடாது பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு உள்ள எண்ணம் வந்து நம்ம ஜீவா மனசில் வந்து வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தன்னோட அப்பாவை நம்ம மறுபடியும் சந்திச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாக்காவி நிற்கிறாங்கங்க நம்ம மீனாட்சியும் தேனும்.